Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஆப்ப சோடா, ஈஸ்ட், உளுந்து, வெந்தயம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சாஃப்டான ரொம்பவே டேஸ்டான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு பச்சரிசி எடுத்து அதை தண்ணியில் 2 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டாக 1/2 கிலோ அளவு அரிசி இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த பச்சரிசி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ரேஷன் பச்சரிசி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக போட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் 2 பேட்ச் மாவையுமே அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா வலுன்னு அரைச்சிருக்கணும். அதே மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தோசை மாவை விடவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் அவுட்டரில் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவுலேருந்து ஒரு 1/4 கப் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு மட்டும் மாவை தனியாக எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்து அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஹை ஹீட்லேயே வச்சுட்டு இதை நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாவு திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் ஆகுது. இது திக்காக ஆரம்பிச்சிருக்கு. கையெடுக்காமல் இன்னொரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கோங்க. மொத்தமாக நான் ஒரு 5 நிமிஷம் பக்கம் கிண்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். இந்த மாவு கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. பாருங்கள், இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அப்படியே மாவில் சேர்க்க முடியாது இல்லையா, அதனால தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்போ நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது நீங்கள் எந்த கப்பில் 2 கப் அளவு அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் பார்ட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஆப்பம் நம்மளுக்கு நல்ல வெள்ளையாக கிடைக்கும். இப்போது இது கூட ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போது இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆப்பம் மாவோடு சேர்த்துடலாம். இது கூட இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு, கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும் போது தான் ஆப்பம் கிறிஸ்பியாகவும் நல்லா அவுட்டரில் கோல்டன் கலர்லேயும் கிடைக்கும். இப்போ இதை உங்களோட கை வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் புளிச்சு வரும். இப்போ நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோசை மாவை விடவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும், ஆப்பமும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த மாவை ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக அந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது, அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கல. பாருங்கள், மாவு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆப்பம் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்பம் செய்கிறதுக்கு ஆப்பக்கடாய் சூடுபடுத்திக்கிட்டு ஒரு 2 கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கலாம். நீங்கள் ஆப்பம் ஊற்றின உடனேயே இந்த மாதிரி ஓட்டையாக வர ஆரம்பிக்கும். இப்படி வந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்